அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக தஃப்சீருல் ஜலாலைன் கிதாபினுடைய 6வது பாடத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். ஆக ரகீப் கல்வி அறக்கட்டளையின் சார்பாக பல தீன் சார்ந்த சேவைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சேவைகள் எவ்வித தோய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். கீழே பேங்க் டீட்டெயில்ஸும் கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் வாரி வழங்குங்கள். அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எல்லோருக்கும் பரக்கத்து செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த தஃப்சீருல் ஜலாலைனினுடைய 6வது பாடத்திலே நயவஞ்சகர்கள் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களினுடைய தன்மைகள் என்னென்ன என்பதை அல்லாஹு தஆலா நயவஞ்சகர்கள் குறித்து பேச ஆரம்பிக்கிறான். ஒமினன் நாஸி மை யகூலு ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆஹிர் என்று துவங்கக்கூடிய அந்த வசனத்திலிருந்து நயவஞ்சகர்களினுடைய தன்மைகள் குறித்து அல்லாஹு தஆலா பேசுகிறான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் பாடத்திற்குள் சென்று முழுமையாக தெரிந்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி அலா இஹ்சானிஹி வஷ்ஷுக்ரு லஹு அலா தௌஃபீகிஹி வ இம்தினானிஹி. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு தஅதீமன் லிஷானிஹி வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அத்தாஇ இலா ரிதுவானிஹி வல் ஹாதி இலா இஹ்சானிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு அடுத்ததாக இப்போது நாம் சொன்னது போன்று பார்க்கக்கூடிய பாடம் முஃமின்களை பற்றி முடிந்தது. காஃபிர்கள் யார், அவர்களை பற்றியும் முடிந்தது. அதற்கு அடுத்ததாக இறைவன் 3ஆம் கட்டமாக முஃமின்களை பற்றி பேசி முடித்து, காஃபிர்களை பற்றியும் பேசி முடித்து, 3ஆவதாக இறைவன் முனாஃபிக்குகள் யார் என்பது குறித்து அல்லாஹு தஆலா பேசுவதற்கு ஆரம்பம் செய்கிறான். ஆக முஃமின்களை குறித்து பேசி, காஃபிர்களை குறித்தும் பேசி, 3ஆம் கட்டமாக இவர்களை பேசுவதனுடைய நோக்கம் என்ன? சாவி கிதாபுல பதிவு செய்கிறாங்க, அஸ்பகு ஹாலம் மினல் குஃபார், காஃபிர்களை விடவும் இவர்கள் கேடுகட்டவர்கள், இவர்கள் மிகவும் மோசமானவர்கள். எனவே இறைவன் இவர்கள் குறித்து விரிவாக எல்லாவற்றையும் பேசி முடித்த பிறகு விளக்கமாக பேசுகிறான் என்பதாக நமக்கு விளக்கம் சொல்லி தருவார்கள். ஆக இந்த ஆயத்திலிருந்து ஒமினன் நாசிமை யகூலு அப்படிங்கிற ஆயத்திலிருந்து அல்லாஹு தஆலா முனாஃபிக்குகளை பற்றி பேசுவதற்கு துவங்குகிறான். சுமார் தொடர்ந்து 13 ஆயாத்துகளில் முனாஃபிக்குகள் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களினுடைய குணங்கள் எப்படி இருக்கும், அவர்களை பற்றி உண்டான விஷயங்களை அல்லாஹு தஆலா 13 ஆயாத்துகளில் பதிவு செய்து காண்பிக்கிறான். அதனுடைய முடிவு இன்னல்லாஹ அலா குல்லி ஷையின் கதீர் அப்படின்னு முடியக்கூடிய அந்த 20வது ஆயத்தோடு அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா பேசி முடித்துவிட்டு, இந்த 3 கூட்டத்தையும் பேசி முடித்து விட்ட பிறகுதான் அதற்கு அடுத்ததாக துவங்குவான், யா ஐயுஹன்னாஸ், ஓ மக்களே, உஅ்புது ரப்பக்கும், ரப்பை வணங்குங்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக இதிலிருந்து முனாஃபிக்குகள் குறித்து உண்டான ஆயத்துகள் துவங்குகிறது. அதான் சொல்றாங்க, வ நஸன ஃபில் முனாஃபிகீன, முனாஃபிகீன்கள் விஷயத்தில் இந்த ஆயத்து இறங்கியது. என்ன ஆயத்து? வ மினன் நாஸி மை யகூலு ஆமன்னா பில்லாஹி வ பில் யௌமில் ஆகிர் வ மா ஹும் பிமுஃமினீன். முனாஃபிக்குகள் யார், அவங்கள பத்தி அல்லாஹு தஆலா முதலாவது விஷயமா பதிவு செய்யறான். ஒமினன் நாசி மன், மக்களிலே சில பேர் இருக்கிறார்கள், மக்களிலிருந்து மன் சில பேர். ஹபர் முகத்தம், இது மௌசூல் முபததா முஅக்கர். சிலராகிறவர்கள் மக்களிலிருந்து இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட சிலர் தெரியுமா? யகூலு, அவர்கள் சொல்வார்கள், ஆமன்னா பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி, அல்லாஹுவை கொண்டும் நாங்கள் இறுதி நாளை கொண்டும் நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று அவர்கள் சொல்வார்கள். ஒமாகும் பி முஃமினீன், அவர்கள் ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இல்லை என்பதாக அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை முடிக்கிறான். ஆக முனாஃபிகீனுடைய முதல் அடையாளமா அல்லாஹ் பதிவு செய்யறது என்னன்னா, சொல்வார்கள், ஆனால் அவர்கள் அப்படி
வாயால் மாத்திரமே சொல்வார்களே தவிர உள்ளத்தில் ஈமான் இருக்காது. எனவே அவர்கள் ஈமான்தாரிகள் அல்ல அப்படின்னு அல்லாஹு தஆலா முனாஃபிக்களை பத்தி சொல்றான். ஆக காஃபிர்களை விடவும் ஒரு விதத்துல பார்த்தன்னா இவங்க ரொம்ப கேடுகட்டவர்கள் அப்படின்னு இமாம்கள் நமக்கு என்ன செய்றாங்க, சொல்லி தராங்க. அல்லாஹ் இவங்களை பத்தி சொல்லுவான், இதா ஜாக்கல் முனாஃபிகுன், நபியே முனாஃபிக்குகள் உங்களிடத்தில் வருவார்கள், வந்தால் காலூ நஷ்கது இன்னகல ரசூலுல்லா, காலூ நஷ்கது இன்னகல ரசூலுல்லா, நீங்கள்தான் அல்லாஹுடைய தூதர் என்று நாங்கள் சாட்சி பகர்கிறோம் என்று சொல்வார்கள். வல்லாஹு யஅலமு இன்னகல ரசூலு, அல்லாஹ் நன்றாக அறியக்கூடியவனாக இருக்கிறான். வல்லாஹு யஷ்கது இன்னல் முனாஃபிகீனல் காதிபூன், எனவே இப்படி அந்த முனாஃபிக்குகள் உங்களை ரசூல் என்று சொன்னாலும் கூட இவர்கள் லகாதிபூன், பொய்யர்களிலே கட்டுப்பட்டவர்கள் என்று முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹு தாலா பதிவு செய்து காண்பிப்பான். மற்றொரு இடத்துல குரான்ல வருது, இன்னல் முனாஃபிகீன ஃபித்தர்கில் அஸ்ஃபலி மினன்னார், நரகத்திலேயே ரொம்ப நரகத்தினுடைய அடிபாகத்திலே அதிகமாக உஷ்ணம் இருக்கக்கூடிய, சூடு இருக்கக்கூடிய அந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார்? முனாஃபிக்குகள் தான். ஒரு காஃபியராவது வெளிப்படையா நான் உனக்கு எதிரி அப்படிங்கறத என்ன செய்வான், சொல்லிட்டு போயிட்டானே, சொல்லிட்டு எதிர்க்க ஆரம்பிச்சிட்டான்ல. ஆனா அந்த முனாஃபிக்கு அப்படி கிடையாது. நம்ம கூட இருந்து ஒரு முனாஃபிக் நயவஞ்சகமான ஒரு துரோகம் செய்யக்கூடிய செயலில் ஈடுபட்டதினால் இவர்களை குறித்து இறைவன் கடுமையாக சாடி பேசுகிறான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், ஒமினன் நாசி மண், மக்களிலே மண் சிலர் யகூலு ஆமன்னா பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் கடைசி நாளை கொண்டும் நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்கிறார்கள். அவங்க அன்னாஸ் அப்படிங்கிறத பத்தி சொல்றாங்க, ஒமின் அன்னாசி. அப்ப இதுல இருந்து தான் இமாம்கள் நமக்கு சொல்லி தராங்க. அப்போ முனாஃபிக்குகள் என்பவர்கள் அன்னாஸ் அப்படின்னு போடப்பட்டதுனால அல்லாஹு தாலா இந்த உலகத்துல 2 வகையான படைப்புகளை படைத்திருக்கான். நமக்கு தெரியும், ஒமா அஹ்லக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், ஜின்களையும் படைத்திருக்கிறான், மனிதர்களையும் படைத்திருக்கிறான் அப்படின்னு வருது. இங்க சொல்லக்கூடிய நேரத்துல மக்களிலிருந்து சில பேர் சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்திலிருந்து நமக்கு தெரியுது, ஜின்கள் இதற்குள் வருவார்களா இல்லையா அப்படின்னு பார்த்தா வரமாட்டார்கள். ஏனென்றால் அல்லாஹ் இங்கு பயன்படுத்திய வார்த்தை அன்னாஸ் என்கிற வார்த்தை மாத்திரம்தான். இதை வைத்துதான் இமாம்கள் சொல்வார்கள், லம் யூஜது முனாஃபிகுன் அவ் முஷ்ரிகுன் இல்லா ஃபி பனி ஆதம் ஃபகத், ஆதமுடைய அந்த மக்களிலேதான் முனாஃபிக்குகளும் முஷ்ரிக்கீன்களும் பெற்றுக்கொள்ளப்படுவார்கள், ஜின்களில் அல்ல. வகஃபரல் ஜின்னு பிகைரில் இஷ்ராகி வன் நிஃபாக், ஜின்கள் என்பது அல்லாஹ்வை மறுக்கும், பிகைரில் இஷ்ராகி வன் நிஃபாகி, ஷிர்கியத்தினுடைய அந்த தன்மை அல்லாமல், நிஃபாக்கியத்தின் நயவஞ்சகத்தினுடைய அந்த தன்மை அல்லாமல் ஜின்கள் அது அல்லாஹ்வை கஃபர மறுக்கக்கூடிய பண்புகள் மாத்திரம் இருக்குமே தவிர முஷ்ரிக் என்கிற பண்போ முனாஃபிக் என்கிற பண்போ அந்த ஜின்களிடத்தில் இல்லை என்பதாகவும் இமாம்கள் நமக்கு அழகாக என்ன செய்வாங்க, இதை சொல்லி தருவாங்க. ஆக அன்னாஸ், இந்த அன்னாஸ் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு நம்ம தெரிஞ்சுக்கணும், அன்னாஸ் அப்படிங்கிறது எதுல இருந்து மருவி வந்தது, எதுல இருந்து அந்த அந்த வார்த்தை உருவாக்கப்பட்டது அப்படின்னா தஅன்னுஸ் அப்படிங்கிற வார்த்தைன்னு சொல்லுவாங்க. ம அப்படின்னா என்னது, மனிதர்களிலே சில பேர் சில பேரோடு ஒரு உதவி ஒத்தாசையோடு நடந்து கொள்வார்கள். சில பேர் சில பேருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பான்மை மனிதர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனாலேயே அதிலிருந்து அன்னாஸ், பிறரோடு நேசம் பாராட்டக்கூடியவர்கள், அழகாக பழகக்கூடியவர்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தை எடுத்து அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு பேராவே வச்சிருக்கான். அப்போ மமினன்னாசிமை யக்கூலு ஆமன்னா பில்லா, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டோம் என்று சொல்வார்கள். வல்யௌமில் ஆஹிர், ஆஹிருக்கு தான் விளக்கம் சொல்றாங்க. யௌமில் கியாமத்தி, கியாமத்தினுடைய அந்த நாள். கியாமத்துக்கு அசல் அர்த்தம் என்னது, நிற்கக்கூடிய நாள்னு அர்த்தம். இங்க யௌமில் ஆஹிருக்கு விளக்கம் கியாமத்து நாள் விளக்கம் போடுறாங்க. கியாம் அப்படின்னா நமக்கு தெரியும், காம யகூமு கியாம், அதுல இருந்து வந்தது. கியாம்னா நிற்குதல் அப்படின்னு அர்த்தம். நிஜமாலுமே அந்த நாள்ல எந்த ஒரு மனிதருக்கும் உட்காருவதற்கு வாய்ப்பு கிடைக்காது, எல்லோரும் நின்று கொண்டே இருப்பார்கள். எனவே கியாமத்து நாள் என்பதாக பெயர் வந்ததாக இமாம்கள் சொல்வார்கள். அப்போ லியன்னஹு, அதுதான் ஆஹிருல் ஐயாம்,
இங்க யௌமில் ஆகிரின் அல்லாஹ் ஏன் சொல்றான் அப்படின்னா, அதுதான் நாட்களிலேயே இறுதி நாள். இதுக்கடுத்து இந்த உலகத்துல நாளே கிடையாது. அப்படிப்பட்ட கடைசி நாளை கொண்டும் நாங்கள் ஈமான் கொண்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒமாகும் பி மோமினீன, அவர்கள் முஃமின்கள் அல்ல. ஒமாகும் பி முஃமினீன, முஃமின்களாக அவர்கள் இல்லை. இங்க முஃமினீன் அல்லாஹு தாலா பன்மையா கொண்டு வந்திருக்கான். அதான் சொல்றாங்க, ரூஐய ஃபீஹி மஅனா மன், மண்ணுடைய அர்த்தத்தை அதிலே கவனிக்கப்பட்டது. வஃபீ லமீரி யகூலு, யகூலு என்பதிலே கவனிக்கப்பட்டது. லஃப்துஹா, அந்த மண்ணுடைய வார்த்தை கவனிக்கப்பட்டது. இந்த மண்ணை பார்த்தீங்கன்னா பார்ப்பதற்கு ஒருமை மாதிரி இருக்குல்ல, ஆனா நம்ம அர்த்தத்துல எப்படி வச்சோம்? மனிதர்களிலே சில பேர்கள் சொன்னார்கள்னு சில பேர்னு பன்மையுடைய அர்த்தம் வச்சோமா? அதை தான் சொல்றாங்க. அப்போ முஃமினீன்னு பன்மையா கொண்டு வரதுக்கு காரணம் மண்ணுடைய அர்த்தம் கவனிக்கப்பட்டது. யகூலூன்னு ஒருமையா கொண்டு வந்த காரணம் மண்ணுடைய வெளிப்படையான வார்த்தை கவனிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. ரூஐய ஃபீஹி மானா மன், முஃமினீன் என்பதிலே மண் என்கிற அர்த்தத்தை அதிலே கவனிக்கப்பட்டது. வஃபீ லமீரி யகூலு லஃபுலுஹா, எனவே யகூலு என்பதிலே, யகூலு என்கிற லமீரிலே கவனிக்கப்பட்டது. லஃபுலுஹா, அந்த மண் என்கிற வெளிப்படையான வார்த்தையினுடைய வெளிரங்கம் கவனிக்கப்பட்டது அப்படின்னு என்ன செய்யறாங்க, நமக்கு சொல்லி தராங்க. ஆக முனாஃபிக்குகள் உண்மையான முஃமின்கள் அல்ல அப்படிங்கிற விஷயத்துல இருந்து என்ன செய்யறாங்க, அல்லாஹ் நம்ம என்ன செய்யறான், இதெல்லாம் சொல்லித்தரான். ஆக ஆக அல்லாஹ் அங்க போட்ட வார்த்தையை நம்ம பார்த்தா தெரியும். ஜும்லத்துன் இஸ்மியத்துன், இஸ்மியாவான ஜும்லாவை அல்லாஹ் என்ன செய்திருக்கான், பயன்படுத்தி இருக்கிறான். அவர்கள் முஃமின்களே அல்ல. இஸ்மியான ஜும்லா எதை ஃபாய்தா தரும் நமக்கு தெரியும். துஃபீது தவாம வல் இஸ்திம்ரார, நிரந்தரமா எப்போதுமே அவங்க முஃமின்களே ஆக முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதான் சொல்றாங்க, ஃபி ஹாலிம் மினல் அஹ்வால், எந்த நேரத்திலேயும் கொஞ்ச நேரம் கூட அவர்கள் முஃமினாக ஆகிவிட மாட்டார்கள். ஏன்? இஸ்மியாங்கிறது அப்படித்தான். லாஃபில் மாலி வலாஃபில் ஹாலி வலாஃபில் இஸ்திக்பாலி, சென்ற காலத்திலேயும் சரிதான், வருங்காலத்திலேயும் சரிதான், நிகழ்காலத்திலேயும் சரிதான், எப்போதுமே அவர்கள் முஃமின்களாக முடியாது, முஃமின்கள் அல்ல அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹு தாலா இந்த ஜும்லா இஸ்மியாவை பதிவு செய்வதின் மூலமாக நமக்கு அழகாக சொல்லித்தரான். அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு அடுத்ததாக முனாஃபிக்குகளை குறித்து அல்லாஹ் இரண்டாவது வசனத்திலே பதிவு செய்கிறான். யுஹாதிஊனல்லாஹ வல்லதீன ஆமனு, அந்த முனாஃபிக்குகள் அல்லாஹுவையும் இன்னும் முஃமின்களையும் ஏமாற்ற நினைக்கிறார்கள். வமா யுஹாதிஊன இல்லா அன்ஃபுஸஹும், ஆனால் அவர்கள் தங்களை தவிர அவர்கள் ஏமாற்ற மாட்டார்கள், ஏமாற்றவில்லை. அவர்கள் தங்களைத்தான் ஏமாற்றிக் கொண்டார்கள். ஆனால் அல்லாஹுவையும் முஃமின்களையும் ஏமாற்றியது போல் அவர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள். ஒமா யஷ்உரூன, இதை அவர்கள் உணரவே மாட்டார்கள் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், பதிவு செய்து காமிக்கிறான். ஆக முனாஃபிக்குகள் ஏமாற்று வேலை நிறைய செய்யறாங்க. அல்லாஹ்விடத்திலேயும் செய்கிறார்கள், இன்னும் முஃமின்களிடத்திலேயும் செய்கிறார்கள். ஆனால் இதன் மூலமா நம்ம எல்லாத்தையும் ஏமாத்திட்டோம் அப்படின்னு நினைத்து கொள்கிறார்கள். ஆனால் அதனுடைய பின் விளைவு என்பதாகிறது அது அவர்களையே சாரும். இதனால யாருக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. தான் இன்னொரு ஆயத்துல அல்லாஹு தஆலா சொல்றான், இன்னல் முனாஃபிகீன யுஹாதிஊன் அல்லாஹ, முனாஃபிக்குகள் அல்லாஹ்விடத்தில் மோசடி செய்கிறார்கள், அல்லாஹ்வை ஏமாற்ற நினைக்கிறார்கள். வகுவ ஹாதிஉஹும், ஆனால் அல்லாஹுதான் அவர்களை ஏமாற்றுகிறான் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை என்பதாக மற்றொரு வசனத்திலே அல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்லி காட்டுகிறான். ஆக பாருங்க, யுஹாதிஊன் அல்லாஹ வல்லதீன ஆமனு, அல்லாஹ்வையும் ஈமான்தாரிகளையும் அவர்கள் ஏமாற்ற நினைக்கிறார்கள். எப்படி? பி இல்ஹாரி ஹிலாஃபிமா அப்தனூஹு மினல் குஃப்ரி, குஃபுரிலிருந்தும் இறை மறுப்பிலிருந்தும் எதை அவர்கள் தங்கள் உள்ளத்தில் மறைத்து வைத்தார்களோ அந்த ஒன்றிற்கு மாற்றமான ஒன்றை அவர்கள் நாவால் வெளிப்படுத்துவது கொண்டு, இறை மறுப்பிலிருந்தும்
எதை அவர்கள் உள்ளத்திலே மறைத்து வைத்திருக்கிறார்களோ அதற்கு மாற்றமான விஷயத்தை அவர்கள் நாவால் வெளிப்படுத்துவது கொண்டு ஈமான்தாரிகளையும் இன்னும் அல்லாஹுவையும் அவர்கள் ஏமாற்ற நினைக்கிறார்கள். ஆக இவங்க உள்ளத்துல என்ன இருக்குது அப்படின்னா, அல்லாஹுவின் மீது சரியான ஈமான் அல்ல, நபியின் மீதும் சரியான ஈமான் அல்ல, முஃமின்களின் மீதும் சரியான ஈமான் அல்ல. ஆனா வெளிப்படுத்தும் போது எப்படி செய்வாங்க, நாங்களும் பெரிய ஈமான்தாரி தான், நாங்க அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொண்டோம், ரசூலை கொண்டு ஈமான் கொண்டோம், முஃமின்களான உங்களின் மீது மிகப்பெரிய நாங்க அலாதியான பாசம் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்வதெல்லாம் ஒரு பெரிய ஏமாற்று வேலை. இதை இவங்க எதுக்காக வேண்டி இதை பண்றாங்க? லியதுஃபஉ அன்ஹும் அஹ்காமஹு துன்யவிய்யா, உலக ரீதியான இந்த அல்லாஹுவினுடைய சட்ட திட்டங்கள் அவர்களை தொட்டும் தடுத்து கொள்வதற்காக. இந்த உலகத்துல வரக்கூடிய அந்த சட்ட திட்டங்கள், உதாரணமா ஒருவர் முனாஃபிக் அல்லாம காஃபிரா இருந்தார்னா என்னெல்லாம் சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும்? கத்துல், போர்ல ஒன்று அவர் கொல்லப்பட வேண்டியதா இருக்கும், அல்லது வசபி, சிறைபிடிக்கக்கூடிய நிலை ஏற்படும், அல்லது ஜிசியா அல்லது வரி செலுத்த வேண்டிய அந்த நிலைமை ஏற்படும், வதில், இழிவையும் சந்திக்க வேண்டிய அந்த நிலைமை வரும். ஒன்று கொல்லப்படுவாரு அல்லது சிறைபிடிக்கப்படுவாரு, அதுக்கு அடுத்ததா அவர் ஜிசியா வரிப்பணம் செலுத்தக்கூடியதா மாறுவாரு. இதையெல்லாம் சந்திச்சு ஒரு இழிவான ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார் இல்லையா? இதில் இருந்தெல்லாம் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டியே சில காஃபிர்கள் முஃமின்களை போல முஃமின்களோடு பேசுவதாக, முஃமின்களோடு தொழுகுவதற்காக வேண்டி, முஃமின்களோடு நோன்பு நோற்பதற்காக வேண்டியே தன்னை மாற்றிக்கொண்டார்கள். ஏன்? இந்த சட்டங்கள் எல்லாம் தன் மீது பாய்ந்து விடக்கூடாது, தன் மீது வந்துவிடக்கூடாது என்பதை அவர்கள் பயந்தே இப்படி நயவஞ்சகர்களாக மாறினார்கள் அப்படின்னு இமாம்கள் நமக்கு ஷரகுகள்ல என்ன செய்யறாங்க, சொல்லி தராங்க. இன்னொரு ஆயத்திலையும் அல்லாஹ் சொல்றான், வலா யஹீகுல் மக்ரு ஸஜ்ஜு இல்லா பி அஹ்லி, ஒரு மனிதனினுடைய அந்த கெட்ட தன்மையினால் வரக்கூடிய சூழ்ச்சி என்பது இல்லா பி அஹ்லிஹி, யார் அதை செய்தார்களோ அவர்களைத்தான் அது சூழ்ந்து கொள்ளும். என்னத்தான் ஒரு மனிதன் தவறு செய்தாலும் சரிதான், அதனுடைய விளைவை அவன் ஒரு நாள் சந்தித்தே தீருவான் அப்படிங்கிறதா என்ன செய்றாங்க, இமாம்கள் சொல்லி தராங்க. சரி, ஒரு கேள்வி. இப்போ ஒரு மூமின் இவன் தன்னுடைய ஈமானை மறைத்து நாவளவிலே குஃப்ரியத்தான வார்த்தையை மொழியலாமா? அப்படி முனாஃபிக்கு மாற்றம். முனாஃபிக் என்ன செய்யறாரு, உள்ளத்துல குஃபுர் இருக்குது, ஆனா நாவில் வெளியாக்குவது என்ன அப்படின்னு கேட்டா ஈமான வெளிப்படுத்துறாரு. நான் ஒரு மூமின், நீங்க ரசூலுல்லான்னு நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு என்ன செய்யறாரு, சொல்றாரு. அதே மாதிரி ஒரு மூமின் இதுக்கு மாற்றமா விஷயத்துல இது பண்ணலாமா? அவனுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கான? அனுமதிக்கப்பட்டிருக்கு. தான் சொல்றாங்க, ஹாஷியத்து சாவில சொல்றாங்க, வைன்கான ஃபித் துன்யா ஐ யுசானிஅ அஹ்லுத் துன்யா லி அஜ்லி ஹிமாயத்தி தீனி வ விகாயத்திஹி, தீனை பாதுகாப்பதற்காக இந்த உலகத்திலே ஒரு மனிதன் இவ்வாறு செய்வது கூடுமா அப்படின்னா மம்தூஹத்துன், இது புகழப்படக்கூடிய விஷயம்தான். தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு மனிதன் இவ்வாறு செய்யலாம், இது மம்தூஹா, புகழப்பட்ட விஷயம்தான். காஃபிர்களிடத்திலும் கூட வரலாறு நமக்கு தெரியும். ஒரு சில சஹாபிகள் அவர்கள் பிடிபட்டார்கள், நாவளவிலே நீங்கள் குஃபரான வார்த்தைகளை மொழிய வேண்டும் என்று காஃபிர்கள் சொன்னபோது அவர்கள் மொழிந்தார்கள். இல்லாமன் உக்ரிக வ கல்புஹு முத்தும இன்னும் பில் ஈமான், அவர்களின் உள்ளத்திலே ஈமான் நிரப்பப்பட்டிருக்கிறது, நாவளவிலே அவர் குஃபிரியத்தான அந்த இறைமறுப்பான வார்த்தையை சொல்வதினால் எந்த ஒரு பிரச்சனையும் அல்ல, அவர்களினுடைய ஈமானுக்கு எந்த ஒரு பாதிப்பும் அல்ல என்பதாக அல்லாஹு தஆலா மற்றொரு வசனத்திலே நமக்கு அழகாக விளக்கம் சொல்லி தருவான். ஆக இவர்கள் உள்ளத்தில் ஈமான் இருப்பதாக சொல்லி, உள்ளத்தில் ஈமான் இருப்பதாக சொல்லி நாவிலே சொல்கிறார்கள், ஆனால் உள்ளத்தில் ஈமான் அல்ல, குஃபுரு தான் இருக்குது. எனவே ஒமா யுஹாதிஊன இல்லா அன்ஃபுஸஹும், அவர்கள் தங்களை தவிர யாரையும் அவர்கள் ஏமாற்றவில்லை. ஏன்னா லிஅன்ன வபால ஹிதாஇஹிம், அவர்கள் செய்த அந்த ஏமாற்று வேலையினுடைய
அந்த முனாஃபிக்குகள் செய்த இந்த ஏமாற்று வேலையினுடைய பின்விளைவாகிறது. நிச்சயமாக அவர்கள் செய்த அந்த ஏமாற்று வேலையின் பின்விளைவு ராஜிஉன் இலைஹிம், அது அவர்களின் பக்கமே மீளக்கூடியதாக இருக்கிறது. எப்படி? ஃபயஃப்தலிஹூன ஃபித் துன்யா, உலகத்திலேயே அல்லாஹு தஆலா அதை தெளிவுபடுத்துவான். இவர்கள் முனாஃபிக்கு தான் என்பதை தெளிவுபடுத்துவான். பித்லாஇல்லாஹி நபியஹு, அல்லாஹுவினுடைய நபிக்கு அல்லாஹ் அதை தெரிய செய்வதின் மூலமாக, உதிக்கச் செய்வது கொண்டு. அல்லாஹு தாலா யார் யார் முனாஃபிக்கு அப்படின்னு ரசூல்லாக்கு சொல்லி கொடுப்பது கொண்டு இந்த உலகத்திலேயே அல்லாஹு தாலா அதை தெளிவுபடுத்தி விடுவான். அல்லாமா அபுத்தனூஹு, அந்த முனாஃபிக்குகள் எதை தங்கள் உள்ளத்தில் மறைத்தார்களோ அதன் மீது நபிக்கு அல்லாஹு தாலா அதை சொல்லி காட்டுவது கொண்டு இந்த உலகத்திலேயே அவர்களை கேவலப்படுத்துவான். ஃபில் ஆஹிரா, மறுமை நாளிலே அல்லாஹு தாலா அவரை தண்டிக்கவும் செய்வான். யாரெல்லாம் முனாஃபிக்கு அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹ்க்கு முழுமையா சொல்லி கொடுத்தான். நமக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு மனிதராவது இறந்து விட்டால் எம் பெருமானார் யாருடைய ஜனாசாவிற்கு வந்து தொழுகை நடத்துகிறார்களோ அவர்கள்தான் முழுமையான மூமின். எந்த ஒரு ஜனாசாவிற்கு எம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவில்லையோ அவர் முனாஃபிக்குகளே கட்டுப்பட்டவர்கள். வாழக்கூடிய காலத்திலே எம் பெருமானார் யாருக்கும் அதை வெளிப்படுத்தியது அல்ல. அந்த ஜனாசாவினுடைய நேரத்திலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வெளிப்படுத்துவார்கள். அதை வைத்து சஹாபாக்கள் புரிந்து கொள்வார்கள், எம் பெருமானார் வரவில்லை, எனவே இவர் முனாஃபிக் என்பதாக சஹாபாக்கள் புரிந்து கொள்வார்கள். எனவே இப்படிலாம் இவங்க ஏமாற்று வேலை செய்யறாங்க. ஒமா யஷ்உருன யஅலமூன, இதை அவர்கள் அறியவே மாட்டார்கள். அன்ன ஹிதாஅஹும், அவர்கள் செய்த அந்த ஏமாற்று வேலை லி அன்ஃபுஸிஹிம், அது அவர்களுக்கே வரக்கூடியது, அவர்களுக்கே அது பின்விளைவை ஏற்படுத்தக்கூடியது என்பதை அவர்கள் உணர மாட்டார்கள். இங்க ஒரு நகுவினுடைய சட்டத்தை நம்ம கவனிக்கணும். ஒல் முஹாதஅத், ஹாதஅ யுஹாதிஉ முஹாதஅத்தன் வஹிதாஅன். நமக்கு தெரியும், ஃபாஅல வஸன்ல வரக்கூடிய சர்ஃபு, அது இரண்டு பேரும் அந்த ஃபிஅலை செய்தார்கள் என்பதாக நமக்கு அர்த்தத்தை தரும். காத்தல அப்படின்னு வந்தா என்னது? ஒருவருக்கொருவர் சண்டையிட்டார்கள். நாசர அப்படின்னா என்னது? ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டார்கள் அப்படிங்கிற அர்த்தத்தை தரக்கூடியது. அஜ்னாஸ்ல சுலாசி மசீது ஃபி, ஓரெழுத்து அதிகமாக்கப்பட்ட வகையில மொத்தம் 3 வகை உண்டு. அதுல 3வது வகை தான் ஃபாஅல வஸன். அஜ்னாஸ்ல காரம யுகாரிமு முகாரமத்தன் அப்படின்னு சொல்லி தருவாங்கல்ல, அதே மாதிரி ஹாதஅ யுஹாதிஉ முஹாதஅத்தௌ வஹிதாஅன். அப்போ முஹாதாத் என்பது இந்த இடத்துல ஹுனா மின் வாஹிதின், ஒரு நபரிடத்திலிருந்தே நிகழ்ந்ததாக வரும். இப்போ யுஹாதிஊனல்லாஹ அப்படின்னா அல்லாஹ்வும் ஏமாற்று வேலை செய்தான், முனாஃபிக்குகளும் ஏமாற்று வேலை செய்தார்கள் அப்படின்னு இரு தரப்பின் மீது இந்த ஃபேலை நாம் திணிக்க கூடாது. காக்கபத்துல் லிஸ்ஸ என்கிற உதாரணத்தை போல, ஆக்கபத்து ஆக்கபான்னு வருது இல்ல, ஆக்கபத்துல் லிஸ்ஸ, திருடனை நான் தண்டித்தேன் என்கிற வார்த்தையை போல. இங்க திருடனை நான் தண்டித்தேன், இந்த ஆக்கபங்கிற ஃபேலு ஒரு நபரிடத்தில் தானே வெளிப்படுது. திருடனும் இவரை தண்டித்தான் அப்படின்னு மீளாதில்ல. அதே மாதிரி இவர்கள் தான் ஏமாற்று வேலை செய்தார்கள்னு ஒரு தரப்பில் மாத்திரம் இங்கே வரும். வதிக்ருல்லாஹி ஃபீஹா, இதிலே அல்லாஹுவை சொன்னதாகிறது தஹ்சீன், தஹ்சீனுக்காக வேண்டியாக இருக்கும், ஒரு அழகுபடுத்துதலுக்காக வேண்டியாக இருக்கும். ஆக யுஹாதிஊனல்லாஹன்னு இங்க ஃபேலை பயன்படுத்தியது, அது ஒரு தஹ்சீன், அது ஒரு அழகாக சொல்லக்கூடிய முறையாக இருக்கும் சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல அல்லாஹும் நம்ம இணைத்து வைக்கிறதா இருந்தா அது ஒரு தஹ்சீன். சரி, அதனால தான் இன்னொரு கிராத்துல சொல்றாங்க, வஃபீ கிராத், இன்னொரு கிராத்துல ஒமா யஹ்தஊன, ஹாதாங்கிற ஃபேலே கிடையாது, யஹ்தஊன, ஹதா யஹ்தஉ, சுலாசி முஜர்ரதுல இருந்து வந்த மாதிரியும் இந்த ஃபேலை என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஆக முனாஃபிக்குகள் அவர் அல்லாஹ்வை ஏமாற்ற நினைக்கிறார்கள், அதனுடைய பின்விளைவை அவர்கள் உணரவே மாட்டார்கள் என்பதாக இந்த பாடத்தினுடைய ஆயத்து முடிகிறது. அல்ஹம்துலில்லாஹ்.
அதற்கடுத்து அல்லாஹ் முனாஃபிக்குகளை குறித்து என்ன சொல்கிறான் என்பதை வரக்கூடிய பாடத்திலே நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹு தாலா இந்த பாடங்களை முழுமையாக நடத்துவதற்கும் கேட்பதற்கும் புரிவதற்கும் நம் எல்லோருக்கும் தௌஃபீக்கை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.